ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம மூவி ரிவ்யூவில் அமெரிக்கன் சோஃபோம் ஒரு படத்தோட ரிவ்யூ நம்ம பார்க்க போகிறோம். இந்த படம் இப்போ தமிழ் டபுளில் அவைலபிளாக இருக்குது. மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இது ஒரு காமெடி ட்ராமா மூவியாக வெளியே வந்திருக்கு. இப்போ இந்த படத்தோடைய கதையை பார்த்துடலாம். படத்துடைய ஹீரோ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் இவங்கெல்லாம் ஒரு ஸ்கூலில் படிச்சுட்டு இருப்பாங்க. அந்த ஸ்கூலில் பார்த்தா ஹீரோயின் இருப்பாங்க. உடனே ஹீரோயினுக்கு மேலே ஹீரோ மேலே ஒரு லவ் ஏற்படும். அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸில் ஒரு சம்பவம் ஆயிரும். அதனால் பிரிஞ்சு போகிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் லவ்லேயும் ஒரு பிரிவு ஏற்படும். இப்போ இறுதியில் ஹீரோ எதை அவர் ஃபேஸ் பண்ணி அவரோட லைஃப்பை கொண்டு போகிறாரு, லவ்வையா இல்லை ஃப்ரெண்ட்ஷிப்பியா அப்படிங்கிறதான் இந்த படத்துடைய கதை. இந்த படத்துடைய பாசிட்டிவ் பார்த்தாவே அது நடிச்சவங்க எல்லாமே ஓரளவுக்கு ஓரளவுக்கு நடிச்சிருக்காங்க. ஹீரோனுடைய கேரக்டர் அந்த கெமிஸ்ட்ரி ஓரளவுக்கு எடுபட்டுருக்கு. படத்துடைய பிஜிஎம் மியூசிக் நல்லாவே இருக்குது. அதேமாதிரி சினிமாட்டோகிராஃபிக் பார்க்குற அளவுக்கு இருக்குது. தமிழ் டபுள் வாய்ஸ் நல்லாவே கொடுத்துருக்காங்க. படம் ஃபஸ்ட் ஆஃப் ஸ்க்ரீன் ப்ளே பொறுத்தவரைக்கும் ஓரளவுக்கு பார்க்குற மாதிரி இருக்குது. ஸ்கூல் டேஸில் நடந்த நினைவுகள், குறிப்பாக அமெரிக்கன் ஸ்கூலில் எப்படிலாம் நடக்குது, அவங்க எப்படியோ ரியாக்ட் பண்ணுறாங்க, அவங்க எதை பேஸ் பண்ணி அவங்க லைஃப் போகுது அப்படிங்கிறத உள்ளபடி கொஞ்சம் அப்படியே ஓரளவுக்கு காமிச்சிருக்காங்க. அது நல்லாவே வந்திருக்கு. செகண்ட் ஹாஃபில் இவங்க காமிக்கிற விதம், அவங்க லைஃப்பில் ஃபேஸ் பண்ணுற பிரச்சனைலாம் என்ன, இப்படி தான்ப்பா இருக்கும் அமெரிக்காவில் பொறுத்தளவுக்கு ஸ்கூலில் அவங்க ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டெல்லாம் இப்படி தாங்கப்பா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. அது நல்லாவே வந்திருக்கு. அதேமாரி படத்தில் ஃபஸ்ட் ஹாஃபுக்கு அந்த இடையில மிடில் ஒரு சீன்ஸ் வரும். அது நல்லாவே இருக்குது. அந்த எமோஷனும் ஓரளவுக்கு நமக்கு கனெக்ட் ஆகுது. காமெடி ஓரளவுக்கு எடுபட்டுருக்கு. இந்த படத்தில் மைனஸ்ன்னு பார்த்தாவே ஒன்றுமே இல்லைங்க, கதை தாங்க. ஏன்னா இது மாதிரி ஏகப்பட்ட கதைகள் நம்ம பார்த்துருப்போம். நம்ம ரியல் லைஃப்பில் நடந்த ஸ்டோரி, அதுக்கப்புறம் ஸ்கூல் டேஸு, சினிமாவில் நாடகம், இப்படி எல்லாத்துலேயும் பார்த்து பழக்கப்பட அதே டெம்ப்ளேட்டில் தான் கொண்டு போயிருக்காங்க. அதனால் கதை போர் அடிக்குது. இவங்க சொல்கிற விஷயம் அந்தளவுக்கு இல்லை. ஒன்றா ஃப்ரெண்ட்ஷிப் சொல்லியிருக்கணும், இதனால் லவ்வை சொல்லியிருக்கணும். இது ரெண்டுமே போட்டு கன்ஃபியூஸ் பண்ணி எதை நோக்கி போகுதுன்னே தெரில கதை. அது ட்விஸ்ட் அண்ட் சுத்தமாகவே இல்லை. இவங்க யாரையும் மிங்கிள் பண்ணி ஏதாவது ஒரு கான்செப்டில் சொல்லியிருக்கணும். அதை கொஞ்சம் தவறிட்டாங்க. படத்தில் அந்த மாதிரி சீன்ஸில் இருக்குது. அதனால் ஃபேமிலியோட தனியாக பாருங்கள். மொத்தம் அந்த படம் இப்படி சூப்பராக சொன்னாங்கன்னா இந்த படம் ஒரு பிலோ ஆவரேஜான மூவி தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, இதேமாதிரி அடுத்து ஒரு புதிய மூவி ரிவ்யூ சந்திப்போம்.